என் அன்புக்குரியவர்களே, வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார், ஏன் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவாக இருக்கல? காரணம் என் பேரை சொல்லி நீங்கள் கேட்கலப்பா என்று சொல்லி. ஆகவே இயேசுவின் நாமத்தை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபம், நம்முடைய தியானம் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து இன்று நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம். அதை நீங்கள் எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தான் தள்ளப்பட்ட அந்த மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறாராம். அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டடம் கட்டும் பொழுது பாருங்க, அந்த மூளைக்கல் தள்ளப்பட்ட கல்லாய் இருந்தாலும் அதுதான் அந்த முழு கட்டடத்தையும் தாங்குகிற மூளைக்கு தலைக்கல் என்று சொல்லுவார்கள். எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். நம் அருமை இரட்சகர் இயேசுவும் கூட எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போனார். ஆகவே தான் அவரை சிலுவையில் அடித்தார்கள். பொறாமை கொண்ட யூதர்கள், ரோமர்கள், இவர்கள் எல்லாரும் அவரை துன்புறுத்தி, அவரை வாரினால் அடித்து, அவரை எச்சினால் துப்பி, அவரை சிலுவையில் ஆணினால் அடித்து, ஆறினால் எல்லா காயங்களோடு கூட இன்னும் அவருடைய இருதயத்தையும் காயப்படுத்தி அவர் சிலுவையிலே தொங்கும்படி செய்தார். எதற்காக இயேசு அந்த பாதையில் கடந்து போனார்? தள்ளப்பட்ட கல் தான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மை நிலைத்து நிற்க செய்கிற, அதுதான் தலைக்கு மூளைக்கல்லாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அந்த கல்லில் எந்த வீடு கட்டப்படவில்லையோ அந்த வீடு இடிந்து போகும், அந்த வீடு தள்ளப்படும், அந்த வீடு தேவனால் அங்கீகரிக்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபைக்கும் சரி, நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் சரி, இயேசுதான் அந்த இல்லத்தின் தலைவராய், தலைக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் நம்முடைய வீடு கட்டப்படும் பொழுது நிச்சயமாக தேவன் அதை உறுதியாய் அதை தாங்குகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 46:4 சொல்லுகிறது, நீங்கள் முதிர் வயதானாலும் அவர் உங்களை தாங்குவார், உங்களை சுமப்பார், உங்களை ஏந்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் உரியது? இயேசு கிறிஸ்துவாகிய எல்லாராலும் தள்ளப்பட்ட அந்த மூளைக்கல்லை நாம் பிரதானமான கல்லாய், அஸ்திபார கல்லாய், அதுதான் அந்த பூமியை, அதுதான் என்னுடைய வீட்டை தூக்கி சுமக்கிற கல் என்று சொல்லி நாம் அவரை வணங்கும் பொழுது நமக்கு இந்த நன்மை உண்டாகிறது. நான் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? உங்கள் வீட்டை பார்த்து சொல்லுவீங்களா, இந்த வீட்டின் தலைக்கு மூளைக்கல்லாய் என் அருமை இரட்சகர் இயேசு இருக்கிறார் என்று சொல்வீர்களா? உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, எல்லாராலும் தள்ளப்பட்ட அந்த கல், ஆனால் அதுதான் தலைக்கு மூளைக்கல், அதுதான் இந்த கட்டடத்தையே தாங்கி நிறுத்துகிற முக்கியமான ஒரு கல் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆகவே சுவாமி, இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாராலும் தள்ளப்பட்டு இருக்கலாம், ஆனால் அவர்கள் இன்று உண்மை இறுக பற்றி கொண்டிருக்கிறார்களப்பா. ஆகவே அந்த வீடு நிலைத்திருக்கட்டும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் நீர் அவளை தூக்கி சுமப்பீராக, ஏந்துவீராக, எல்லா தீங்குக்கும் தப்புவிப்பீராக. நீர் அப்படியே கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.